மீசையில இருக்கிற அந்த வெள்ளை மயிரை பார்க்கையில 4 சம்பவங்கள் எனக்கு நினைவுக்கு வந்துங்க. ஃபர்ஸ்ட்டு யூஜி படிக்கையில நண்பர் ஒருத்தர் நல்லா அவருக்கு மீசை தாடிலாம் கடுமையா இருக்கும். நான் ஒரு நாள் கேட்டேன், "என்னய்யா உங்களுக்கெல்லாம் மீசை தாடிலாம் இப்படி இருக்கு? எனக்கு ஒண்ணுமே இல்லையான்னேன்." அதுக்கு அவர் சொன்னாரு, "அதுக்கெல்லாம் ஆம்பளையா இருக்கணும்னு." அப்போதைக்கு எனக்கு பெரிய எந்த புரிதலும் இல்ல, வாசிப்பும் இல்லையா. அவர் சொன்னது பெரிய அசிங்கம் மாதிரி நான் நினச்சுக்கிட்டு அந்த இடத்த விட்டு கடந்து வந்துட்டேன். அவர்ட்ட எதுவும் என்னால கேட்க முடியல. 2வது பிஎட் படிக்கும்போது நண்பர் ஒருத்தர் கிளாஸ் எடுக்கும்போது இன்ட்ரோடக்ஷன் ஏதாவது கொடுத்துட்டு அப்படி பேசையில் நரைமுடி தாடி பற்றி பேசையில் அப்போ உனக்கு வயசாகிடுச்சு, குடும்பம் குட்டிலாம் வந்துருச்சு, பொறுப்பாயிரு அப்படிங்கிறத உணர்த்துறது தான் இந்த வெள்ளை மயிர் அப்படிங்கிற மாதிரி அவர் சொன்னார். அப்புறம் வாசிப்பு உலகத்துக்குள்ள வரும்போது ஒரு கவிதை படித்தது ஞாபகம் வந்துச்சு. அதாவது சலூன் கடைக்காரருக்கு எல்லா மயிர்களும் ஒன்று தான். இந்த சாதி ஏற்றத்தாழ்வு இப்படிலாம் பேசிட்டு வரையில் சலூன் கடைக்காரரை பொறுத்த வரைக்கும் எல்லா மயிரும் ஒன்று தான், பற்றிட்டு போ அப்படிங்கிற மாதிரி ஒரு கவிதை படித்தது. அப்புறம் ஒரு தோழர்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும்பொழுது, என்ன தோழர் மீசை எல்லாமே இருக்கீங்களான்னு கேட்கும்போது, என் மீசை வச்சுக்கிட்டு கம்பீரமாக இருந்தீங்கன்னா உங்களை கூப்பிட்டு வச்சு நடுசபையில் வச்சு மரியாதை செய்ய போகிறாங்களா? அப்படி தான் இந்த சமூகம் கட்டமைக்கப்பட்டிருக்கு. அப்படிங்கிற இந்த மயிர் எனக்கு ஒன்றும் பெருசாக தெரியலை அப்படின்னாரு. அப்போ வெறுமனே இந்த மயிர் அப்படிங்கிறத லேசாக கடந்து போக முடியல. அவ்வளோ சம்பவங்களின் தொகுப்பாக தான் இந்த மயிரை பார்க்க வேண்டியதாக இருக்குது. புத்தகத்தையும் மனிதர்களையும் வாசிக்கும் பொழுது இந்த வாழ்க்கை கொஞ்சம் நமக்கு புரிய ஆரம்பிக்கும் அப்படிங்கிறது தான் நிதர்சனம்.